ஸோ நம்ம டீல் பண்ண போகிறது வந்து கம்ப்ளீஷன் அண்ட் ரெவ்யூ அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன். ஸோ பேசிக்கலி இந்த கம்ப்ளீஷன் அண்ட் ரெவ்யூ எதுக்காக அப்படின்னா, ஆடிட் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கும்ல. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவீங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் REP, அதுக்கப்புறம் FAP ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். அதில் வந்து யூ ஹவ் தி சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் தென் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஒவ்வொரு டாக்குமெண்ட், ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் எடுத்து அதை டீட்டெயில்டாக செக் பண்ணக்கூடிய டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், அங்கே இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்னு ஏகப்பட்ட லேயர் பை லேயராக எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி முடிப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ஒர்க் என்ன நினைக்கிறீங்க, ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியதான். ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் யூஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிவ். அதுக்கு முன்னாடி தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப். ஓகே, ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, யூ ஹாவ் டு கம்யூனிகேட் வித் TCWG. எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஓகே, அதாவது நீங்கள் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க பேஸ்ட் ஆன் தி ஆடிட் எவிடன்ஸ் தட் யூ ஹவ் கலெக்டட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஆடிட். நீங்கள் டெஃபினட்டாக ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. அது மேலே நீங்கள் ஒரு கன்க்ளூஷன்ஸை டிரைவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் கன்க்ளூஷன் யூ வுட் ஹவ் ஃபார்ம்ட் அன் ஒப்பீனியன். ஸோ இந்த ஒப்பீனியனை நீங்கள் ரிப்போர்ட்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டெஃபினட்டாக தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஃபினட்டாக உங்களால் ரிப்போர்ட்டிங் கொடுக்க முடியும், ஆடிட் ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா SA 260. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகேஷன் வித் TCWG கிட்ட நம்ம ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் வி ஹாவ் டு கம்யூனிகேட். அதை நம்ம டேக் கேர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது SA 265. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்டர்னல் கண்ட்ரோலில் என்னென்னலாம் வீக்னஸ் இருக்குது, என்னென்னலாம் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது அப்படின்னு ஆடிட்டருக்கு தோன்றதுன்னா சும்மா ஒரு கட் ஃபீலிங்லாம் இல்லை. நீங்கள் ஆடிட்டை ப்ரொசீஜரெல்லாம் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ உங்களோட ஆடிட் ப்ராசஸை நீங்கள் பண்ணும்பொழுது யூ மஸ்ட் ஹவ் கம் அக்ராஸ் தெர் ஆர் வீக்னஸஸ் இன் தி இன்டர்னல் கண்ட்ரோல், தேஸ் ஆர் த டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னு யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ். நீங்கள் எந்த விஷயத்தை யூ ஹவ் கம் அக்ராஸோ அந்த விஷயத்தை யூ ஹாவ் டு கம்யூனிகேட் டு தி TCWG. அப்போது 260 என்ன சொல்லுதுன்னா, ஒரு செட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஹவ் டு கம்யூனிகேட் டு TCWGன்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 265 எதில் டீல் பண்ணுதுன்னா, தே ஆர் டீலிங் ஜஸ்ட் வித் ஹவு டு கம்யூனிகேட் ஆர் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹவ் டு கம்யூனிகேட் வென் இட் கம்ஸ் டு டெஃபிஷியன்சிஸ் இன் த இன்டர்னல் கண்ட்ரோல் டு TCWG அண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்டையும் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக இதை கம்யூனிகேட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணணும், ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதனால தான் ஆடிட் ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு ஆடிட் ஒப்பீனியனை டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ ஆடிட் ஒப்பீனியனை டிரைவ் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு அடுத்த வேலை பெண்டிங் என்ன இருக்குது, ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியது. ஆடிட் ரிப்போர்ட், அதாவது இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், இதை கொடுக்க வேண்டியது தான் வேலை பாக்கி. பட் இந்த ஆடிட் ஒப்பீனியனை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கும் நடுவில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. நம்பர் 1, SA 260 கம்யூனிகேஷன் வித் TCWG. SA 265 it says communicating deficiencies in internal control to those charged with governance and management. And then you have this SA 450. அதில் என்ன இருக்குன்னா, evaluations of misstatements identified during the audit. So any misstatements that you've identified during the audit, அதனுடைய evaluationயுமே நீங்கள் கரெக்டாக ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி you really have to do a check-up. ஓகே, இது எல்லாமே. இதுக்கு அப்புறமா நீங்கள் இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தெர் ஆர் 3 திங்ஸ். சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் ஆஃப் அ கம்பெனி இஃப் இட் ஹோல்ட்ஸ் குட் ஆர் நாட், அதை நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலி நீங்கள் என்ன தான் உங்களோட சைட்லேருந்து ஒரு 200% எஃபர்ட்டை போட்டு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி, ஓகே, ஆடிட்டை கரெக்டாக பிளான் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணி இன்னும் ஆடிட்டை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இது எல்லாமே நீங்கள் பண்ணாலுமே கூட, okay, you cannot be 100% sure that everything that has happened in that particular financial year has been given to you or you have found it அப்படின்றதுல உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. So it's always better to ask the management to give some written representation that ஆமாம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் என்னென்னலாம் நடந்துச்சோ நாங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம், நாங்கள் எதையுமே மறைக்கலை அப்படின்னு அவங்க கையால் ஒரு வாக்குமூலத்தை எழுதி வாங்கிடுங்க. ஸோ தட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்டேஷனாக இருக்கும். ஸோ தட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஏதாவது விஷயங்கள் அங்கே நடந்திருந்தால் கூட ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அதில் வந்துடும். சப்போஸ்
நீங்கள் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணும்போதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ப்ளஸ் நீங்கள் வந்து யூ ஹவ் ஆஸ்க்ட் த மேனேஜ்மெண்ட் டு டிஸ்க்ளோஸ் வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த லாஸ்ட் இயர். அவங்களும் அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா ஆஃப்டர் திஸ் ஆடிட் இஸ் ஓவர் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட் ஹாஸ் பின் கிவன் எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் நாளை பின்ன ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது ஒரு எம்பேனல்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜோ இல்லை ட்ரிபியூனலில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜோ ஒரு எனிபடி ஓகே ஒரு ரெகுலேட்டரோ ஒரு கவர்மெண்ட்டோ நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஏன் இதை பார்க்கல, நீங்கள் எது செய்யலைன்னு கேட்டால் நம்மளோட ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸை நம்ம எடுத்து காட்டுவோம். ஐ ஹவ் டேக்கன் ஆல் தி என்ன சொல்கிறது டிலிஜென்ட் எஃபர்ட் நான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னால் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது என்னோடய கவனத்துக்கு வரல. ப்ளஸ் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா, நடந்திருக்கா, நீங்கள் அதை தெரிவிக்கணுமான்னு சொல்லி நான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸையும் ஆஸ் பர் SA 580 அவங்கக்கிட்டேருந்து எழுதி கேட்டேன். அவங்களோட ரிட்டன் ரெப்ரசன்டேஷனில் இந்த விஷயங்கள் அவங்க குறிப்பிடவில்லை. அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாளைக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்காகவாவது அவருடைய வேலை அவர் கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு, ஆடிட்டர் தன்னைத்தானே செல்ஃப் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவருடைய ஒர்க்கை ரொம்ப டெலிஜெண்ட்டாக ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றதுக்கு ஒரு ப்ரூஃபாகவும் இந்த SA 580 ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸை நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிறது நமக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த என்டையர் சாப்டர் of completion and review அப்படிங்கிறதே it is dealing only with what are all the things that you have to take care of once you have finished your audit. as a procedure நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, but before you give away the audit report there are certain things that you have to take care of. நீங்கள் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். SA 260, 265 and then SA 450 and then subsequent events SA 560, going concern SA 570 and finally they are dealing with SA 580 which is return representations. And here எப்போதும் போல ஒரு பெரிய introductions கொடுத்துருப்பாங்க. and then they'll talk about first எடுத்தோடனே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது subsequent event தான். ஸோ டெஃபினட்டாக நான் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ போடும்பொழுது ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் subsequent events. அது எப்படி வந்து அவங்க ட்ரைஃபர்கேட் பண்ணியிருக்காங்க, subsequent events எப்படி மூணாக பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு டைப்லேயும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு ஆடிட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வில் see in the next video. ஓகே, நான் வந்து இப்போ என்னென்னா வாட் ஐ ஹவ் டன் இந்த வீடியோவில் நான் என்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப கான்செப்ஷுவலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லை ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும், அதனால் இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன, இதை நம்ம ஏன் செய்கிறோன்னு தெரிஞ்சு செய்யணும்ல. எதுவுமே தெரியாமல் சும்மா SA 560 இது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸு, இதுதான் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு, ஆஃப்டர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டேட் அது இதுன்னு சும்மா மொனாட்டனஸாக படிக்கிறத விட ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எல்லாம் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா இட் மேக்ஸ் அ பெட்டர் சென்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே.